55 ஆண்டுகளாக கோயில் திருவிழா நடத்தி கொண்டு வருகிறோம். திருவிழா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஞ்சி காய்ச்சி ஊற்றி மகிழ்ந்தோம். இப்பொழுது இரவு சாப்பாடு டிஃபனும் மதியம் அறுசுவை உணவும் 2000 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் 7 மணி அளவில் கல்லடையான் ஆலயத்திலிருந்து ஐயனார் கருப்பருக்கு பால்குடம் பக்த கொடியர் அனைவரும் பால்குடம் எடுத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணுவோம் ஐயனார் கருப்பருக்கு. இங்கேருந்து பால்குடம் சில 5 பால்குடங்கள் கல்லடையானுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானத்தை அபிஷேக ஆராதனை முடித்து அன்னதானத்தை துவங்கி வைப்போம். கலை நிகழ்ச்சி இரவு மாலை சந்தன காப்பு அலங்காரம் முடித்து பிரசாதம் கொடுப்போம். கொடுத்து விட்டு பின்னால் 9 மணி அளவில் ஆலயத்தின் முன்பாக அமைந்திருக்கும் மேடையில் பாட்டு கச்சேரி நடத்தி மக்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுப்போம். நடந்து கொண்டு வருகிறது. இது தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்து பக்த கொடியர் அனைவரும் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். இதை மகிழ்ச்சியாக மக்களும் பொதுமக்களும் வீதியில் உள்ள மக்களும் பக்த கொடியர் அனைவரும் மெம்பர்ஷிப்பும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவரும் கலந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். சில ஆண்டுகளாக 52 ஆண்டுகளாக எனக்கு 52 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு முன்னால் இவங்க அப்பா பண்ணியிருந்தாங்க. அப்படியே பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வடக்கு நாளில் கல்லடையான் கோயிலில் அருள் பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த கோயிலை பொறுத்த மட்டுக்கும் ராஜா காலத்துலேருந்து இருக்கக்கூடிய கோவில் இது. அதாவது ராஜா காலத்தில் இருக்கிறப்ப இது வடக்கு நாளில் காடாக இருந்தது. அப்போதைக்கு அந்த காட்டை ராஜா மரங்களில் சில மரங்களை கொஞ்சம் வெட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போதைக்கு மரத்தை வெட்டுறப்ப அப்போ அங்கே குடியிருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மரத்தை வெட்டாதீங்க, இதில் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போதைக்கு அவர் மரம் வெட்ட வந்தவர் ராஜாவோட உத்தரவை மதிச்சுட்டு அவர் அந்த மரத்தை வெட்ட போகிறப்ப அவர் மறுநாள் ரத்த வாந்தி எடுத்து அவர் இதாகிட்டார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தோம்னா அந்த மரத்தில் உதயமானது தான் நம்ம கல்லடையான் சாமி. இவங்க சுயம்பு, அதாவது சிவனுக்கும் நம்ம கருப்பர் சிங்கமுத்து ஐயனார் சாமிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தெய்வம் இது அப்போதைக்கே ஆரம்பித்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கஞ்சி ஊற்றி அந்த மாதிரி வருஷமாக நடந்து வந்தது. தற்சமயம் இப்போ இது 55வது வருஷமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுக்கப்புறம் படிப்படியாக சாப்பாடெலாம் போட்டு இப்போதைக்கு டேபிள் போட்டு ஃபேன் போட்டு எல்லாமே இப்போ சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் தெய்வத்துக்கு எல்லாருமே சப்போர்ட்டில் இப்போ நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அதையுமே எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க வரிசையாக எடுத்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குது. இந்த வருஷம் நடக்கக்கூடியது வருஷம் 55வது வருஷம். இந்த வருஷத்தில் இப்போ காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கல்லடையான் கோயிலேருந்து எப்போதுமே வருஷம் சிங்கமுத்து ஐயனாருக்கும் கருப்பசாமிக்கும் பால்குடம் எடுத்துகிட்டு அதை இங்கே பால்குடம் நிறைவு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கல்லடையான் கோயிலுக்கு போயிட்டு 12 மணியை போல் இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடியது அறுசுவை அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும். அதேமாரி சாயந்தரம் எப்போதுமே 6 மணிக்கு அதேமாதிரி இன்றைக்குமே சிறப்பான அபிஷேக ஆராதனையும் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரமும் சிறப்பாக செஞ்சதுக்கப்புறம் கல்லடையான் சாமிக்கு வெள்ளியினால் கவசம் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது. அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அதை ஐயாவுக்கு அணிவிப்போம். அதுவும் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மதியான சாப்பாடு சிறப்பாக கொடுத்ததுக்கப்புறமும் சாயந்தரமுமே ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சுண்டல், அந்த பொங்கல், புளியோதரை, மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்யக்கூடிய பதார்த்தங்களை தெய்வத்துக்கு வச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சிறப்பான ஒரு அந்த விசேஷங்கள் செய்வோம் தம்பிக்குவா. இன்றைக்கி நடக்கக்கூடியது உதயராகம் அப்படிங்கிற இன்னிசை நிகழ்ச்சி இந்த வருஷம் எல்லாருமே சிறப்பாக அதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கி எல்லாருமே இந்த கல்லடையான் அருளினையும் ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் அருளினையும் மற்றும் ஸ்ரீ கருப்பசாமி அருளினையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது வடக்கு 4ஆம் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கல்லடையான் சுவாமிக்கு அனைவருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இளைஞர்கள், பெரியவர்கள், அதாவது விழா கமிட்டியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அனைவருமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி பொருளுதவி எல்லாருமே கேட்ட உடனே கல்லடையான் சாமிக்குன்னா அதேமாரி நம்ம
காய்கறிகள்லாம் வந்து உடனே கொடுப்பாங்க. கல்யாண சாமிக்குன்னா உடனே எடுத்து நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே இப்போ வந்து அதை வந்து அன்னதானத்தில் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வழங்கினவங்களுக்கும் அதேமாரி பொருளுதவி வழங்கணும் அனைவருக்குமே மற்றும் இதர வந்து யாராச்சும் விட்டுருந்தா அவங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும். விழா கமிட்டியாளர்கள் வந்து உண்மையிலே எல்லாருமே யாருன்னு வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்கு. சின்ன பசங்க பார்த்தோம்னாவே அவங்க ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்ப்பீங்க எல்லா கோயிலும் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம கோயிலில் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து இந்த கல்லடான் கோயில் இதில் வந்து கலந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.